நாங்க எழுதி கொடுத்த மனுவை கிழிச்சு போட்டுட்டு உத்தரவு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லி ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்க. நீ அனாவசியமா சந்தேகப்படுற. இல்ல, அவசியத்தோட தான் சந்தேகப்பட்டு தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு எங்க மனு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னா? அது மட்டும் இல்ல, காட்டை கயனியாக்கிறதுக்கு அரசாங்கமே ஆதரவு கொடுக்க தயாரா இருக்குன்னு தாசில்தாரே எங்கிட்ட சொன்னார். சும்மா கயிறு விடாத. அது உன் வேலை. வாய மூடா. ஏன் மச்சான் ஜவ்வு மாதிரி விஷயத்தை போட்டு இழுக்கிற? கௌரவமா ஒரு மம்முட்டி எடுத்துட்டு போய் அங்க வெட்டு, இங்க ஏன் வெட்டி விடுற? நான் பாரு யோசிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னப்பா யோசிக்கிறது? ஒரே வார்த்தை, உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் புறம்போக்கு நிலத்தில் அடி எடுத்து வைக்க முடியும். அது வரைக்கும் நான் காத்திருக்கலாம், ஆனா காலமும் பள்ளிக்கூடமும் காத்திருக்காது. உத்தரவு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி கட்டளத்தை பழுதுபார்க்க அந்த கட்டாந்தரை நான் உறுதியை இரட்டல் வார்த்தைகளாடும் பல வறண்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா.